மேகத்தை பார்த்தா மழை அடித்து ஊற்றுற மாதிரி இருந்துச்சு மதுரையில். அப்புறம் மேகம் நல்லா கருகருன்னு வந்து போச்சு. மழை தான் வரப்போதோ போச்சு அப்படின்னா செய்கிறது. கரண்டு இப்போ மழை வர்றதுக்கு முன்னாடி என்னமோ எங்கள் ஊரில் கரண்டு போயிடுதுங்க. கரண்டு போயிடுச்சு. 3 மணிக்கு போன கரண்டு வரவே இல்லை. நைட் ஆகியும். என்னடா செய்கிறது, பிள்ளைங்க வேறு பசிக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சட்னி அரைச்சி வச்சேன். மிளகா சட்னி அரைச்சி வச்சதுனால அது பாட்டுக்கு இருந்திருக்கும்ட்டு மேகத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. அப்படியே கருமேகங்கள்லாம் அப்படியே சூழ்ந்து வந்துச்சு. சரின்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே பாசிப்பருப்பை வேக போட்டு பாசிப்பருப்பு சாம்பார் கொதிச்சுக்கிருந்துச்சு. பிள்ளைங்க மேகி கேட்டாங்க. சரி என்றைக்கோ ஒரு நாள் தானே பிள்ளைங்களுக்கு மேகி கிண்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மேகியை வச்சுக்கிருந்தேன். அப்புறம் பார்த்தா கரண்ட்டே இல்லை. அப்புறம் ஃபோனில் இருக்க லைட்டை போட்டு விட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். மேகி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு வெந்துக்கிட்டு இருந்துச்சு. மேகியை கிண்டி விட்டு இது முட்டை இருந்துச்சு, 3 முட்டை. இதை என்ன செய்வோம், கிரேவி மாதிரி வைப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அம்மா பசிக்குதுமா, எப்போம்மா எடுத்து தருவ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி பிள்ளைங்களுக்கு எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிருந்தேன். இன்னொரு பாப்பா வந்து அம்மா எனக்கு கொஞ்சம் வைமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டை கேட்டான். சரி தட்டை எடுத்துகிட்டு வாடா உனக்கு வைக்கிறேன்ட்டு அவளுக்கும் தட்டில் எடுத்து வச்சு கொடுத்துக்கிருந்தேன். போய் சார் 2 பேரும் சண்டை போடாமல் சாப்பிடுங்க, ஆளுக்கு உனக்கு பாதி வச்சு கொடுத்துருக்கேன், 2 பேர் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே ஷேர் பண்ணி வச்சு விட்டு அப்படியே பார்த்தா மழையே பெய்யலை. ஆனால் மேகமாக இருந்துச்சு. மேகத்துக்கு கிளைமேட்டுக்கு இந்த மேகியை பார்த்தா செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. சரின்ட்டு வெங்காயத்தை வதக்கிக்கிருந்தேன். வெங்காய தோசை சுடுவோம்னு சொல்லிட்டு வெங்காயத்தை ஊற்றிட்டு உப்பை போட்டு வதக்கிட்டு, வெங்காயத்தை வதக்கி போட்டால் சூப்பராக இருக்கும் தோசைக்கு. வெங்காயத்தை வதக்கிக்கிருந்தேன். நல்லா வதக்கிட்டு நல்லா மொறுன்னு வர்றது வண்டைக்கு வதக்கிக்கிட்டே இருந்தேன். நல்லா வதக்கிட்டு தோசை சட்டியை எடுத்து வச்சு ஆவி பறந்துச்சு. தோசை சட்டியில் தோசையை ஊற்றலாம்னு சொல்லிட்டு மாவை எடுத்து தோசை அப்படியே ஆவி பறக்க மாவை எடுத்து கிண்டி தோசையை ஊற்றினேன். அப்படியே தோசை அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசைன்னு சுட்டுக்கிட்டே இருந்தால் கரண்டே வரல. என்னடா கரண்டே வரலன்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா நான் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் கரண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு டிவியை போட்டு சூப்பர் சிங்கர் பார்த்துக்கிருந்தோம்.